வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்று நாம் பார்க்க இருப்பது இடியாப்பம் செய்யும் முறைதான். இது கடையில் வாங்கின இடியாப்ப மாவு தான். இது நாம் 1 டம்ளர் இடியாப்ப மாவு எடுத்தால் அதே அளவு 1 டம்ளர் தண்ணீர் எடுக்க வேண்டும். முதலில் நாம் தண்ணீரை ஒரு கடாயில் கொதிக்க வைக்க வேண்டும். நாம் இட்லி தட்டிலும் இடியாப்பத்தை பிழிந்து கொள்ளலாம். இட்லி தட்டில் நாம் எண்ணெய் தடவி கொண்டு இடியாப்பத்தை புழியலாம். நாம் தண்ணீர் இப்படி கொதித்து வரும் வேளையில் நாம் உப்பு சிறிது போட்டுக்கொள்ள வேண்டும். தண்ணீர் கொதிக்கும் வேளையில் பொழுது நாம் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்துவிட்டு எடுத்து வைத்திருக்கும் இடியாப்ப மாவை இதனுடன் கலக்க வேண்டும். நாம் மாவை போட்டு மெதுவாக கிளற வேண்டும். 1 டம்ளர் மாவிற்கு 1 டம்ளர் தண்ணியே போதுமானது. ஒன்றாக நாம் கலந்து விட்டு மாவை இப்படி கிளறியவுடன் ஒரு தட்டு போட்டு மூடி வைத்து விட வேண்டும். 1 நிமிடம் வைத்துவிட்டு பின் நாம் இடியாப்பம் புழிய மாவை எடுத்துக்கொள்ளலாம். நாம் இடியாப்பம் மாவை சூடாக இருக்கும்போதே இப்படி உருண்டைகளாக எடுத்து வைத்துக்கொண்டு இடியாப்பம் புழியறதில் போட்டு நாம் இப்பொழுது புழியலாம். அதே சமயம் நாம் இட்லி கடாயை அடுப்பில் தண்ணீர் ஊற்றி காய வைத்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த வெண்கலத்திலான இடியாப்பம் மேக்கரில் தான் நாம் இடியாப்பம் பிழிய போகிறோம். இப்பொழுது நாம் பிழியும் முன் உள்ளே சற்று எண்ணெய் தடவி கொள்ள வேண்டும். எண்ணெய் தடவி நாம் இடியாப்பம் மாவை வைத்து மெதுவாக மேலே இருந்து சுழற்ற வேண்டும். நாம் இடியாப்பம் தட்டில் விழுமாறு பிழிய வேண்டும். இது மிக எளிமையான முறைதான். இதில் பிழியும் போது இடியாப்பம் மிக மெலிதாக இருக்கும். நாம் உபயோகப்படுத்துவதற்கு மிக எளிமையான முறையில் இருக்கும். இதேபோல் நாம் இடியாப்பத்தை பிழிந்து எடுத்துக்கொண்டு இட்லி சட்டியில் வேக வைக்க வேண்டும். நாம் இதேபோல் ஒரே இடியாப்பமாகவும் பிழிந்து வைத்து வேக வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடியாப்ப மேக்கரால் நாம் பிழியும் போது எத்தனை இடியாப்பம் வேண்டுமானால் மிக எளிதாக பிழிந்தெடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இடியாப்பம் இட்லி தட்டில் நன்றாக வெந்து விட்டது. இதை நாம் வேறு ஒரு பிளேட்டிற்கு மாற்றி விடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அருமையான இடியாப்பத்துடன் தேங்காய் பால் சொதியுடன் சாப்பிட்டோம் என்றால் மிக அருமையாக இருக்கும். இதை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். நன்றி, வணக்கம்.